இயக்குனர் லிங்குசாமி இயக்குனராக ஆனந்தம், ரன், சண்டைக்கோழி, பையா முதலான பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அவர் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து, அதாவது திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்தை ஆரம்பித்து தீபாவளி, பையா, வேட்டை, இவன் வேற மாதிரி, வழக்கு எண் 18/9, கோலி சோடா, மஞ்சப்பை, சதுரங்க வேட்டை, ரஜினி முருகன்னு மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பல படங்கள் அதில் தேசிய விருதையும் வாங்குச்சு. அப்போது லிங்குசாமி பிரதர்ஸ், அதாவது திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரித்த படங்களை பற்றி இண்டஸ்ட்ரியில் வேடிக்கையாக சொல்லுவாங்க. என்னென்னா, கமல் முதல் விமல் வரை இவங்க எல்லா ஹீரோக்களையும் வச்சு படம் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு. அந்தளவுக்கு செல்வ செழிப்பாக ரொம்ப ஆக்டிவாக இருந்த கம்பெனி தான் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம். நமக்கே தெரியும், அந்த நிறுவனம் தயாரித்த 2 படங்கள் மிகப்பெரிய தோல்வி படங்கள், அஞ்சான் மற்றும் உத்தம வில்லன். இதில் அஞ்சான் நேரடியாக திருப்பதி பிரதர்ஸ் தயாரிக்கலாம் கூட வெளியீட்டு உரிமையை அவங்க வாங்கி அதில் தோல்வி அடைஞ்சாங்க. உத்தம வில்லன் நேரடி தயாரிப்பு. இப்படி பல வருஷமாயிருச்சு அந்த உத்தம வில்லன் படம் ரிலீஸ் ஆகி 9 வருஷம் பக்கம் ஆகுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தம வில்லன் படம் தனக்கு நஷ்டமான படம் தான் அப்படிங்கிறத லிங்குசாமி ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லிட்டு தான் இருக்காரு. அதே சமயம் அது ஒரு தரமான படம். கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்காரு. ஆனால் படம் இது சரியாக போகலை அப்படிங்கிறதையும் அவர் ரொம்பவே ரிஜிஸ்டர் பண்ணிக்காரு. ஆனால் பிரபல யூடியூப் சேனல் ஒன்று என்ன சொல்லிக்குன்னா, லிங்குசாமி உத்தம வில்லன் படத்தை எனக்கு ரொம்ப லாபமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால் கமல் நஷ்டத்துக்காக நடித்து கொடுக்கறதா சொன்ன இன்னொரு படத்தையும் நடித்து கொடுக்காம விட்டுருவார் அப்படிங்கிற பொய் தகவலை ரொம்ப பச்சையாகவே சொன்னாங்க. இதை பார்த்து கடுப்பான லிங்குசாமி அவர்கள் ஒரு கடும் கண்டனத்தோட அறிக்கையை வெளியிட்டார். ஆக்சுவலி நான் எந்த பேட்டியிலையுமே உத்தம வில்லன் படம் எனக்கு லாபம்னு சொல்லவே கிடையாது. இந்த உத்தம வில்லன் படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம், நிதி நெருக்கடியை ஏற்படுத்திச்சு. இது இந்த படத்தின் ஹீரோ திரு கமலஹாசன் அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். இந்த நேரத்தில் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் வதந்தியை பறைப்புட்டு பொய் தகவலை பறைப்புடுறீங்க, இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஒரு 3 பேர் அமர்ந்து பேசுகிற அந்த ஒரு சினிமா யூடியூப் சேனலை கிளின்னு கிழிச்சிருக்காரு நம்ம இயக்குனர் லிங்குசாமி அவர்கள்.